டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கு கல்லீரல் கொழுப்பு பற்றி அதற்கான சிகிச்சை முறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கு நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக நம்ம ஸ்கேன் செய்ய போகும்பொழுது என்ன வரும் அப்படின்னா, அவங்க உடம்புல ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு ஏதாவது ஒரு அறிகுறி வரும். இது ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறதும் கேள்விப்பட்டிருக்கோம். இதற்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் கல்லீரலோட வேலைகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உடலில் ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பு ஆலைனா அது நம்மளுடைய கல்லீரல் தான். நம்ம சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், நம்மளை அட்டாக் பண்ணுற தொற்று கிருமிகளாக இருக்கட்டும், இதை எல்லாத்தையும் சரி செய்கின்ற ஒரே ஆர்கன் என்னென்னா அது கல்லீரல் தான். என்ன ஆகுதுன்னா, இன்றையோட உணவு பழக்கம் நமக்கு பல வகையில் மாறிடுச்சு. மது பழக்கத்துக்கு நிறைய ஆண்கள் அடிமைகளாக இருக்காங்க. இந்த மது பழக்கத்தினால கல்லீரல் பெருமளவில் பாதிக்குது. ஆனால் ஒரு சிலர் பார்த்தோம்னா மது பழக்கம் கிடையாது, அசைவ உணவுகளையும் நாம் அதிகமாக சாப்பிடுவது கிடையாது, இருந்தாலும் கல்லீரலில் கொழுப்பு படுகிறது. எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 40 வயசை தாண்டிய பெண்கள், உடல் பருமனான பெண்களுக்கு இந்த கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக படுகிறது. இதற்கு என்ன காரணம்னா, ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் அதிகமாக இருப்பது தான் காரணம். மேலும் சில பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மை சிகிச்சைக்காக ஸ்டீராய்டு போன்ற மருந்துகளை எடுத்துக்குவாங்க. அவர்களுக்கும் கல்லீரலில் கொழுப்பு அதிகமாக படியும். இது எல்லாமே நம்மளால் தடுக்கக்கூடியது தான். என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம உடம்புல நம்ம சாப்பிடுகின்ற உணவுகள்லேருந்து தான் இந்த கொழுப்பு உற்பத்தி ஆகுது. கொழுப்பு என்பது கொழுப்பிலிருந்து உற்பத்தி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நிறைய மாவுச்சத்துள்ள பொருட்களை சாப்பிட்றோம், கார்போஹைட்ரேட்ஸ் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம், இரவில் சரியாக தூங்குறது இல்லை. இதனால் இன்சுலின் அப்படின்ற உடம்புல இருக்க ஹார்மோன் அதை கிளைகோஜன் அப்படிங்கிற ஒரு கொழுப்பாக மாற்றி கல்லீரலில் சேமித்து வைக்குது. இது இயற்கையாக நடக்கிறதா. எதற்காகனா, நம்ம உணவு கிடைக்காத காலகட்டத்தில் இந்த கல்லீரலில் சேர்த்து வச்சிருக்கின்ற கொழுப்புலேருந்து உடலுக்கு ஆற்றலை கொடுக்கும். ஆனால் இன்றைக்கு பசுமை புரட்சி காரணமாக நமக்கு உணவு இல்லை அப்படிங்கிற பிரச்சனை கிடையாது, எப்பொழுதும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதனால் கல்லீரலில் கொழுப்பு படிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஆல்கஹால் எடுக்காதவங்களுக்கும் நான் ஆல்கஹாலிக் லிவர் டிசீஸ் அப்படின்னு வரையறுத்துட்டாங்க. இது அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. சரி, இதை நம்ம தடுக்கணும் இல்லையா? அதற்கு என்ன முயற்சிகள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஆயுர்வேதத்தில் இது கபம் சார்ந்த நோய். உடம்புல கபம் அதிகரிச்சிருக்கு. அப்போ நம்ம சுவையில் என்ன மாதிரி சுவை எடுத்துக்கணும்னா, இனிப்பு சுவையும் உப்பு சுவையும் கண்டிப்பாக நம்ம தவிர்க்கணும். அப்போ இனிப்பு சுவையை தவிர்க்கணும், கசப்பு சுவையுடைய மருந்துகள் அல்லது இனிப்பு சுவை குறைவான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, சிறுதானியம் எல்லாமே இனிப்பு சுவை சார்ந்ததான். இதை தான் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு மாடர்னில் நம்ம சொல்லுவோம். ஆனால் அரிசியில் இருக்க இனிப்பும் மைதாவில் இருக்க இனிப்பும் ரொம்ப அதிகமானது. அதனால தான் நமக்கு இந்த சுவை ரொம்ப பிடிக்குது. அது இட்லியாவோ தோசையாவோ பணியாரமாவோ சாப்பிட்றோம். ஆனால் சிறுதானியத்தில் இனிப்பு சுவை இருந்தாலும் அது மிக குறைவாக தான் இருக்குது. அதில் நார் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அப்போ உணவில் காலை உணவை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நம்ம நார் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகளை அதிகமாக சேர்த்துட்டு, பருப்பு வகைகளை அதிகமாக சேர்த்துட்டு, அல்லது முட்டையின் வெள்ளைக்கருவை எடுத்துட்டு இந்த மாவு சத்துக்களை குறைக்கணும். அல்லது படிப்படியாக தான் என்னால் மாவு சத்தை குறைக்க முடியும்னா சிறுதானியத்தில் செஞ்ச உணவுகளை எடுத்துக்கலாம். அதற்கப்புறம் சர்க்கரை சேர்க்காத மூலிகை தேநீரை எடுத்துக்கலாம். இஞ்சி, துளசி, கொத்தமல்லி, நெல்லிக்காய், புதினா போன்ற ஒவ்வொரு நாளும் ஒரு மூலிகைகளை கொண்டு ஒரு கஷாயத்தையோ தேநீராக எடுத்துக்கலாம். மதிய வேளைகளில் பார்த்தோம்னா இனிப்போட அளவை குறைக்கணும். அதாவது சோறு அப்படிங்கிற உணவை நம்ம பெருமளவில் குறைச்சிட்டு நம்மளை மீன் வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம், அல்லது மாமிச உணவுகளை வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். அதிகமான உப்பை தவிர்க்கணும். பழங்களில் பார்த்தோம்னா மஞ்சள் நிறத்துடைய பழங்கள் அல்லது சிவப்பு நிற பழங்களை எடுத்துக்கலாம். அதிக கொழுப்பு சத்துள்ள மாமிசங்களை நம்ம தடுப்பது சிறந்தது. இப்படி படிப்படியாக உணவு முறையிலும் வாழ்க்கை முறைகளையும் மாற்றத்தை ஏற்படுத்தணும். வாழ்க்கை முறையில் பார்த்தோம்னா கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும் பொழுதுதான் தேங்கி இருக்கிற கொழுப்பு நமக்கு மாறும். இப்படி நம்ம சரியாக செய்யாட்டி கல்லீரல் பாதிக்கப்பட்டு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். ஆரம்பத்தில் நமக்கு அறிகுறிகளே இருக்காது. ஆனால் போக போக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும், உடலில் இரத்த கசிவுகள் ஏற்படலாம், மஞ்சள் காமாலை ஏற்படலாம், உடலில் எப்பொழுதும் ஒரு சோர்வு ஏற்படலாம், வலி ஏற்படலாம், சிந்திக்கும் ஆற்றலும் குறையலாம். ஆகவே கல்லீரலில் கொழுப்பை படிவதை தடுப்பதற்காக பல உணவு முறைகளை நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். சரி நேயர்களே, இன்றைக்கு கல்லீரல் கொழுப்பினால் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.